பிரித்தானியாவின் வேல்ஸ் பகுதியில் தனது குடும்ப பாதுகாப்பிற்காக 2 பிள்ளைகளின் தாய் அமைத்த மரவேலிக்கு அரசாங்கம் அதிரடி தடை விதித்துள்ளது. மத்மத்ஷயர் என்ற இடத்தில் சுமார் 4000 பவுண்டுகள் செலவில் அமைக்கப்பட்ட 2 மீட்டர் உயர வேலி மற்றும் வாயில்களை உடைத்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். 45 வயதான சோஃபி டேலி என்ற இந்த தாய் வேலி அமைப்பதற்கு முன்னதாக அப்பகுதியில் ஒரு புதர்வேலி இருந்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அந்த பகுதியில் மர்ம நபர்கள் குப்பைகளையும் ஆபத்தான முறையில் பயன்படுத்தப்பட்ட ஊசிகளையும் வீசி சென்றதால் தனது பிள்ளைகளுக்கும் தனது பெரிய வகை செல்ல பிராணியான நாய்க்கும் பாதுகாப்பு இல்லை என அவர் உணர்ந்துள்ளார். மேலும் அவரது வீட்டிற்கு மிக அருகில் அதிக போக்குவரத்து நெரிசல் மிக்க A48 பிரதான வீதியும் ஒரு சுற்றுவட்டமும் உள்ளதால் வாகனங்களின் சத்தம் மற்றும் புகை மாசிலிருந்து தனது குடும்பத்தை பாதுகாக்க இந்த மரவேலி அவசியமாக இருந்ததாக அவர் வாதிட்டார். அனுமதி பெறாமல் முன்கூட்டியே அமைக்கப்பட்ட இந்த வேலிக்கு பின்னர் அனுமதி கோரி சோஃபி விண்ணப்பித்திருந்தார். இந்த வேலி நவீனமாகவும் சுற்றுப்புறத்திற்கு மதிப்பளிக்கும் வகையிலும் இருப்பதாக ஒரு அண்டை வீட்டார் ஆதரவு தெரிவித்திருந்தார். இருப்பினும் மத்மத்ஷயர் கவுன்சில் திட்டமிடல் குழு இந்த விண்ணப்பத்தை நிராகரித்தது. இந்த மரவேலி அப்பகுதியின் பாரம்பரிய அமைப்பை கெடுக்கும் வகையில் அசிங்கமாக இருப்பதாக கூறிய அதிகாரிகள் இது சுற்றுப்புற சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டனர். இந்த வேலி இல்லை என்றால் எனது பிள்ளைகள் பாதுகாப்பாக வெளியே விளையாட முடியாது, எனது நாயையும் வளர்க்க முடியாது, இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு என சோஃபி டேலி கேள்வி எழுப்பி வேல்ஸ் அரசாங்கத்தின் சுயாதீன ஆய்வாளரிடம் மேல்முறையீடு செய்துள்ளார். ஆனால் மேல்முறையீடு ஆய்வாளர் ஜி ஹால் இந்த கோரிக்கையை தள்ளுபடி செய்தார். இந்த வேலி வீதியின் பொதுவான அழகியலை முழுமையாக பாதிப்பதுடன் அந்த பகுதியின் பாரம்பரிய தோற்றத்தை சீர்குலைப்பதாக கூறி வேலியை கண்டிப்பாக அகற்ற வேண்டும் என இறுதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஒருவரின் தனிப்பட்ட காரணங்களுக்காக அரசாங்கத்தின் திட்டமிடல் விதிகளை மீற முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.